ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாங்கோடைய நேம் வந்து அகாடமிஸ் ஜீனியஸ் வாட்ஸ்மேனுடைய எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து உங்களால் முடிய சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்கனி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா இது அதுக்குள்ளேயே இன்னொரு மாங்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாங்கோ எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒரு ரீசன் இருந்தாலுமே அந்த டீமன் கிங் மாங்கோ வந்து 2 எபிசோடு வரும். அது போல கூடவே இது ஒரு எபிசோடு வரும். இதுக்கப்புறம் ஒரு சில நாள் மட்டும் கட் ஆகலாம். அன்னைக்கு எதுனா ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவுக்கு இதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கூடிய சீக்கிரமாக முடிச்சு இன்னும் நிறைய மாங்கோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதெல்லாமே நீங்கள் பண்ணுற சப்போர்ட்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து நல்லா பண்ணிடுறேன். டெய்லி ஒரு 3 வீடியோ வச்சு போறதுக்காக பார்க்குறேன். அதுவும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. சரி, இந்த மாங்காவை பற்றி பெருசாக நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. பிடிச்ச எல்லாருமே கமெண்ட்டை ஃபயர் வச்சு போடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் தரமாக தான் இருக்கும். செகண்ட் எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் பொறுமையாக பார்த்துருங்க. சரிங்க, நம்ம காதுக்குள்ள போலாமா? இப்போ பயங்கரமான போர்க்களத்தை காமிக்க சரியான மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை பொழிவு நடுவில் போர்க்களத்தில் எல்லாரும் சுற்றி அழிஞ்சு போயிருக்க ஹீரோ மட்டும் தனியா தன்னுடைய சுவாடை வச்சுக்கின்னு முட்டி போட்டுன்னு இருக்கான். அப்ப பார்த்தா அவன் கூட வந்த மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துல வெவ்வேறு விதமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. நினைச்சேன் உண்மையை சொல்ல போனா நாங்க வந்ததே இந்த இடத்துல அந்த மான்சஸான ஹயட்டோ அதுங்களை கொல்றதுக்காக தான். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஆனா உயிரோட யாருமே மிஞ்சலையே. அப்ப சடனா பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்க அவனும் திரும்பி பார்க்க அப்ப அந்த இடத்துல ஒரு வயசும் ரொம்பவும் நினைக்காத ஹியூமன்ஸால என்னைக்குமே பவர்ஃபுல் ஆக முடியாது. என்னது நீ இன்னமும் உயிரோட இருக்கியா அப்படி ஹீரோவும் ஒரு மான்ஸ்டர் மேல தான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கா. அது பார்த்தா பயங்கரமா இருக்கு. இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு பேரு தான் ஜெயண்ட் ஹைட். ஆஃப்டர் எம்பையரோட 20 நாட்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல இதுங்க தோன்றுச்சான். மொத்தமா 3 ஜெயின்ட்ஸ் இருந்தது. இதுங்களோட தேவை எல்லாத்தையும் அழிக்கணும். ஆனா எந்த விதமான கோலும் இதுங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோவா அதோடைய நெஞ்சில மறிக்க. இருந்தாலும் இந்த எம்பையர் லேம்ட்ரியை நீங்க ஒரு கிரேவியார்டா மாத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். நீ இன்னமும் ஸ்டில் உயிரோட இருக்க. ஏன்னா எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நீ என்ன அழைச்சிட்டா மட்டும் உயிரோட இருந்தெல்லாம் நினைச்சியா? இந்த உலகத்தை நீ காப்பாத்திடலாம் நினைச்சியா? அது நடக்காது. இன்னமும் நிறைய பேர் வருவாங்க. அதுக்காக காத்துனரு. ஹீரோவும் அப்படியா, கேட்கவே நல்லதா இருக்கு. அப்போனா இந்த இடத்துல செத்து போன உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே உன்னை அமுச்சு வைக்கிறேன். நீ ஏன் இன்னும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்க, ஆமா முன்ன மாதிரியே இந்த இடத்த நாசம் பண்ண 2 பேர் இந்த இடத்துல செத்து போனாங்களே அவனுங்கள தான் சொல்றேன். அப்ப போர்க்காலத்துல 3 ஹைட்டோ ஜெயின் மாஸ்டர் இருந்திருக்கும். அதுல ஒன்னத்தை வந்து ரெட் டிராகன் சொல்ல போறது அந்த ஜெயின் மாஸ்டர் ஒன்னத்தை எரிச்சு கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜெயின் மாஸ்டரை லாரன்னு சொல்லப்படுற ஒரு மெஜிஷியன் வந்து டோட்டலாவே சீல் பண்ணிடுவாடு. அவனுக்கு 2 பேருக்கும் நடந்த கதி வந்து இந்த இதுல உனக்கு நடக்காது. உனக்கு பயங்கரமான சாவை நான் கொடுக்க போறேன். இதுதான் உண்மையா இருந்தா நான் ஒத்துக்கிறேன். பட் நான் ஒன்ஸ் இந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸை மட்டும் என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உனக்கு தெரியுமா, இந்த இடத்துல செத்து போனவங்க தான். அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது. அது போல உனக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதா இதோடைய வழி என்னன்னு உனக்கு புரியும். சரி, ரொம்ப நீ பேச தேவையில்ல. இதோட இந்த லேண்டை விட்டு உன்னோட உயிரை பிரிக்கிற. இல்ல அப்படி பண்ணாத அப்படி அதுவும் கதுற. எனக்கு தெரியும் உன்னோட டைம் இப்போ முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்போ உன்னோட கதையை முடிக்க போறேன். இல்ல இப்பதான் நான் உண்மையை ரியலைஸ் பண்ணேன். இப்போ நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். உண்மையிலேயே உனக்குள்ள பயங்கரமான டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே உன்னோட ட்ரைனிங் மூலியமா தான் இப்படி பண்ணிருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட யாருன்னு இங்க கேட்டாங்களா? தேவையில்லாத விஷயத்துல பேசாத. ஆனா உண்மையிலேயே உன்னோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி பயங்கரமான கஷ்டங்களையும் அனுபவங்களையும் பெற்றுன்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா சரியா சொன்னேன். நான் இந்த இடத்துல வாழ்றதுக்கான காரணமே கம்ப்ளீட்லி ரொம்ப மோசமான வாழ்க்கையை தான் வந்துட்டு இருக்கேன். பட் ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வாழ்க்கையை காட்டிலும் இது நல்லா இருக்கிறதுனால அதை பத்தி நான் திரும்ப யோசிக்க விரும்பல. சரி, வாய மூடு. இப்போ ஆல்ரெடி நீ சாக போற. அந்த ஜெயிண்ட் மாஸ்டரும் இருந்தாலும் நான் சொல்றேன், நான் பார்த்ததுலே நீ தான் தலை சிறந்த ஹியூமன் இந்த இடத்துல. அதனால நீ உன்னை நினைச்சு பெருமை பண்ணும். அப்படியா? சரி இதோட இந்த வேர்ல்டை விட்டு உன்னோட உயிர் பிரியட்டும் அப்படின்னு ஹீரோவோ அதோடைய தலையை வெட்டி தூக்கி விசிறடிக்கிறான். அந்த சீன் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் கிளம்ப. ஹீரோவோ இப்ப சோகத்துல இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? ஆல்ரெடி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் என்ன மாற்ற நினைச்சாலும் மாற போறது கிடையாது. இருந்தாலும் அப்படின்னு அவனுக்கு மூச்சு வாங்குது. இன்னொரு பக்கம் பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயம் எல்லாமே யோசிச்சு பார்க்கறான். அதாவது இவன் ஒரு வாரியரா இருக்கும் போது மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இவனை சின்ன பையனாட்டம் தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் கூட இருக்க ஒருத்தனும் அவனுக்குள்ள திறமை இருக்கிறத உணர்ந்து பேசியிருப்பான். அவனே பேசின பிறகு மற்றவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு அறிமுகப்படுத்தி நல்லாவே பேசியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. அதன் வகையில ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துல படுத்து கிடக்குறான். செத்து கிடக்குறான். ஹீரோவை இதை பார்த்துட்டு ரொம்பவும் கடுப்புல இருக்கான். நீங்க எல்லாரும் இந்த இடத்துல கேதர் ஆகி தான் இருந்தீங்க. முட்டாள்களா? அதுவும் சாகும் போது கூட இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு பார்க்க அவனுடைய பழைய நண்பர்கள் எல்லாருமே செத்து போயிட்டு பிண கொவியலா இருக்காங்க.
நீங்க மட்டும் இன்னமும் தொடர்ந்து ஃபைட் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாகாம இருந்திருக்கலாம். பட் இப்போ நீங்க சாகத்துக்கான காரணமே முயற்சியை கைவிட்டதுக்கு. நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பா நான் இந்த இடத்துல உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க கொஞ்சம், அதனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நீங்க ஓட நினைச்சதுனால தான் இப்படி இருக்கீங்க முட்டாள்களா. இதோட இந்த இடத்துல உங்க லைஃப் முடிய போகுது. ஏன் அந்த ஜெயின்ஸால இந்த இடத்துல இந்த எம்பையரோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனோடைய ஆரவை உணர முடியும். எதுக்காக என்னுடைய ஸ்வாடு மட்டும் அதுங்களுக்கு எதிராக போராடுற லெவலுக்கு இருந்தது? எப்படி இந்த மாதிரி நடக்கும்? எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்ததுங்க? என்னுடைய அட்டாக்னால மட்டும் எப்படி அதுங்க மேல பாதிப்பு ஏற்படுது? காய்ஸ், நீங்க எல்லாரும் இந்த இடத்துல சாக போறீங்க. நீங்க உங்ககிட்ட திறமை இல்லைன்னு நினைச்சு சாக போறீங்களா, இல்ல பயந்து ஓடுனதுனால சாக போறீங்களா? அது எனக்கு என்னன்றது எதுவுமே தெரியாது அப்படின்னு ஹீரோவும் சோகமாயிட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு குரல் கேட்குது தூரத்துல இருந்து, யாராச்சும் அங்க இருக்கீங்களா, ப்ளீஸ் இங்க வாங்க, யாராச்சும் அங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எழுப்பு கேட்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அடடா இன்னமும் யாரோ அந்த இடத்துல உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அடிபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வயசை கேட்ட ஹீரோவும் இந்த வயசை கேட்கவே ரொம்ப அடிபட்ட நிலைமையில யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ஹெல்ப் பண்ண கேட்கறாங்க. அப்பனே யாரோ உயிரோட இருக்காங்க, கண்டிப்பா அது அவங்கள தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துல கிளம்ப. நீ இன்னமும் உயிரோட இருக்கியா அப்படி ஹீரோவை தவந்து அந்த இடத்துக்கு போக அங்க பார்த்தா ஒரு பொண்ணும் பாறை சாஞ்சிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணுமே உயிரோட இருக்கீங்க ஜெனரல் அப்படி ஹீரோ ஷாக்கோட பார்க்க அந்த இடத்துல பார்த்தா அவருடைய கையை அறுபட்டு இருக்கு. தேஷன் ஒண்ணு இல்ல, பதட்டப்படாத அப்படின்னு அவங்களும் சொல்ல. கமாண்டர் உங்க கை என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவோ இப்போ அவங்க கிட்ட தெளிவா கேட்கறான், ஆமா எதுக்காக நீங்க இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ரோனன் எல்லாத்துக்கும் நீ பொறுப்பு ஏத்துக்காத, இது எல்லாமே என்னுடைய தப்பு இருக்குது, நான் கொஞ்சம் கவன குறைவா இருந்துட்டேன், நீ எப்பவுமே சிறந்தவதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இப்ப விஷயம், அந்த ஐயோ டேப் அந்த ஜெயின்ஸ் எல்லாம் எங்க போயிடுச்சு, அதுங்க செத்துருச்சா? ஹீரோவோ ஆமாமா செத்துருச்சுங்க, அதை நான் தான் கொண்டேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அதுங்களோட பாடிஸ் கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதை கேட்டாவளும் என்னது அதுக்கெல்லாம் செத்துருச்சா? தேங்க்யூ கார்போரல் ரோனன், என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. நீங்க உண்மையிலே கிரேட்ஃபுல் தான், ஏன்னா என்னுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் நீங்க லிசனிங் பண்ணீங்க அப்பவே. என்னது உன்னுடைய ரெக்வஸ்டா? கிளீன் அப் வேலைக்காக டிசிப்ளினி சோல்ஜர்ஸ்ல என்ன போட்டீங்க, அதனால இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. எதனா பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா ரோனன், நீ இந்த இடத்துல என்ன காட்டிலும் நீ ரொம்பவே நல்லா தான் உயிரோட இருக்க. இங்க பாரு நானும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டேன், வேற வழி இல்லை, என்ன பண்றது, இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். கமாண்டர் இன்னொரு விஷயம் என்னது, நீங்க எந்த விதத்துல நான் இன்னமும் பர்ஃபெக்டா உயிரோட இருக்கேன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க, அதான் எனக்கு புரியல. என்ன கேட்டீங்கன்னா நான் எப்போ வேணாலும் சாகத்துக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா இப்ப நிலைமை அந்த மாதிரி இருக்கு. எதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த நாட்கள் அப்போ நான் வாழ்றத பத்தி பெருசா யோசிச்சு பார்க்கல. உயிரோட வாழ்ந்துருக்கணும் அதற்கு சண்டை போட்டு போலான்னு நினைச்சேன். பட் இப்போ அப்படி கிடையாது சில நாட்களா. ஆனா இப்போ நானு கொஞ்சம் கொஞ்சமா சாகுற அந்த உள்ளுணர்வு எனக்கு தோணுது. இதை கேட்டு அவ்வளவு ஷாக்காவே என்னடா பேசுற, அப்பனா நீ எதுவுமே பண்ண மாட்டேன் இந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு? இல்லைங்க அதை பத்தி நான் எல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு ரெடியா இருக்கேன். ஆனா இப்போதைக்கு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம இங்க யோசிக்கணும். பேசாம நான் திரும்பியும் அகாடமிக்கு போனா எப்படி இருக்கும்? என்னது அகாடமிக்கா? ஏன் தெரியுமா சொல்றேன், அந்த ஜெயிண்ட் மாஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லிச்சு நான் ரொம்பவும் திறமசாலியா இருக்கணும், இருக்கிற ஹியூமன்ஸ்ல நான் தான் அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய சிஸ்டரை நான் பார்க்கணும், அவளுக்காக தான் நான் இவ்வளவு வேலையை நான் பண்ணிருக்கேன். பட் நான் பாஸ்ட் அது எல்லாமே எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு எஞ்சா என்னுடைய அகாடமிக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கூடவே என்னோட ஃபேமிலியும் நான் போய் பார்க்கணும். கமாண்டரும் என்னடா இது திடீர்னு ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, சீக்கிரம் போயிட்டு நம்ம பாட்டி எல்லாம் சர்ச் பண்ண வேணாவா? ஆனா ஹீரோவான ரோனனும் ஆனா ஆல்ரெடி எல்லாமே தான் முடிஞ்சிச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டல. இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பத்து கூட நமக்கு தெம்பு இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு தண்டத்துக்காக தான் இருக்கேன், நான் வெறும் யூஸ்லெஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மழையும் ஸ்டாப் பண்ண அடுத்த நிமிஷமே இவங்க ரெண்டு பேருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னமோ ஒரு சவுண்ட் கேக்குதான்னு சொல்லிட்டு, என்ன இது திடீர்னு மழை ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த புயல் கூட ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்க்க திடீர்னு நிலம் நடக்கும் அந்த இடத்துல ஏற்படுது. இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காவே என்னது அப்படி ஹீரோவும் பார்க்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல 8 விங்ஸ் இருக்கிற ஜாயிண்ட் மான்ஸ்டரும் வந்திருக்கு. என்னது 8 விங்ஸா? அப்புறம் பார்த்தா இன்னமும் அதுல நிறைய வந்திருக்கு, ஒரு படையே அந்த இடத்துல இருக்கு ஜெயின்ஸ் ஓடியது. இதெல்லாம் என்ன எப்படி இங்க வந்துச்சுங்க? அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கு வாய்ப்பு இல்ல, ஜெயின்ஸ் எல்லாம் இன்னுமா சாகல, திரும்ப வந்திருக்கனா எங்க கதை அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த லைஃப நாங்க இழந்துட்டோம்னா இதோட இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த டைம் நாங்க தோத்துட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜெய் போன்ற ஒரு நம்பிக்கையே தேவையில்லை அப்படி அவங்க சோர்ந்து போலான்னு பார்க்க. கமாண்டர் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவும் காட்டு கத்து என்னடாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் ஏஞ்சுக்கோங்க, இதுங்களை எதிர்த்து சண்டை போட நான் தயாரா இருக்கேன், உங்களால முடிகிற வரைக்கும் இதுங்களை அழிச்சே ஆகணும். ஏன்னா இந்த உலகம் நமக்காக தான் இப்போ இருக்குது, நம்ம காப்பாத்தலாம் வேற யார் காப்பாத்துவா, நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் விடக்கூடாது. என்னது என்னடா இந்த நிலைமையில இப்படி பேசுற, கண்டிப்பா உன்னால அதுங்களை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல உன்னோட பாடியை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு, தயவு செஞ்சு சண்டை பண்ண வேணாடா, குழந்தை எல்லாம் முடிஞ்சது. ஆனால் நம்ம இப்ப விட்டு கொடுத்துடணும், அதுங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, அதுங்க இந்த உலகத்தை அழிச்சிடும், நம்மளால முடிஞ்சதை உதவி பண்ண வேணும், சீக்கிரம் ஏன்
வச்சுக்கோங்க, ஈவன் நான் செத்தா கூட பரவாயில்ல, அதுங்களை கொண்டுட்டு தான் சாவேன். வாங்க எத்தனை பேர் வரீங்களோ வாங்கடா நாய்களா, இன்னைக்கு நீங்களா நானு ஒரு கை பாத்திரம் சொல்லிட்டு ஹீரோவும் தன்னோட சோட எடுத்து ரெடியா இருக்கான் அட்டாக் பண்ண. இதை பார்த்துட்டு கமாண்டரும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இந்த சுச்சுவேஷன்லயும் அவன் விட்டு கொடுக்காம போறான்னு நினைக்கிறான். இவன் தான் உண்மையான அன்பல. இதனாலதான் புரியுது இவன் இந்த நிலைமையிலும் எப்படி சர்வைவ் ஆயிருக்கான்னு. இந்த உலகத்துல இவனுக்கு நிகர் எவனுமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவும் அபாரமா இருக்கான் இவனை பார்க்கவே. கார்போரல் ரோனன், சொல்லுங்க என்ன விஷயம்? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க என் பின்னாடியே இருங்க, நான் பாத்துக்கிறேன் இதுகளை அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருக்கேன். பேசுறது நிறுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் திடீர்னு அவங்க கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண. என்ன பண்றீங்க கமாண்டர்? அவங்க கிஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்களுடைய வாயில ஒரு ஹர்பை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோவா அப்படியே முடிக்கிட்ட, என்ன இது என்னோட வாயில போட்டீங்க? அவங்களும் அவன் காது கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னதே என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் அவங்களும் திரும்பி தெளிவா சொல்ல, அது சொன்ன விஷயத்த சொல்லல. என்னதான் சொன்னீங்க? இந்த சிச்சுவேஷன்ல ரோனன் நம்ம திரும்பவும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ஏன் தெரியுமா? திரும்ப சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீ இந்த முட்டாள் டைலர் கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த இந்த இடத்துல இந்த நிகழ்வுகள் எதுவுமே சொல்லாத, அப்படியே உனக்குள்ள வச்சுக்கோ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஸ்மைல் பண்ண, என்னாச்சு இவங்களுக்கு இப்படி பேசுறாங்க? அடுத்த நிமிஷம் பின்னாடி அந்த ஜாயிண்ட் மான்ஸ்டரும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல அட்டாக் விழவும் அதோட இவங்களும் செத்து போக அந்த அரும்பும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதிர்ச்சில கமாண்டர் ஹாக் அப்படின்னு கத்த. இப்ப பார்த்தா கண்மூடிக்கிறான். என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? கமாண்டர் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்மூடிச்சு பார்த்து வேற ஒரு இடத்துல இருக்கான். நான் எங்க இருக்கேன்? இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பிளேஸ் கண்டிப்பா அப்படின்னு ஹீரோவும் அதிர்ச்சி எடுத்து சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். இது என்னுடைய ஹோம் டவுன் நியூபுடேன். அப்ப நான் கண்டிப்பா நான் திரும்பி பாஸ்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதிர்ச்சியில இருக்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிஞ்சு நம்மள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட வேற லெவலாக இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருப்பேன். அந்த ஜாயிண்ட் மாஸ்டர் வந்த உடனே வெறித்தனமாக இருந்திருக்கும். அதெல்லாம் சோலோ லெவலிங்களா மாங்கோ சாப்டர் படிச்சது தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.